பகவத்கீதை 6வது அத்தியாயம் தியான யோகம் 14வது வகுப்பு 24வது ஸ்லோகம். சங்கல்ப பிரபவான் காமான் त्यक्त्वा सर्वान् शेषतः मनसैवेन्द्रिय ग्रामं विनियम्य समन्ततः संकल्प प्रभवान् कामान् त्यक्त्वा सर्वान् शेषतः मनसैवेन्द्रिय ग्रामं विनियम्य समन्ततः. மனதினுடைய ஆரோக்கியம் 5 இந்திரியங்கள் வழியாக எதை தருகின்றோமோ அதை பொறுத்தது என்று பார்த்தோம். ஆரோக்கியமான மனதிற்கு இந்திரிய மன ஒழுக்கம் தேவை என்பதையும் பார்த்தோம். அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் பகவான் பேசுகின்றார். சென்ற வகுப்பில் இதுவரை பார்த்து முடித்த கருத்துக்கள். இனி ஸ்லோகத்துக்குள்ளே போகலாம். சங்கல்ப பிரபவான், பிரபக சொல்லி சொன்னால் தோன்றிய, சங்கல்பக சங்கல்பத்திலிருந்து, பிரபவான் சங்கல்பத்திலிருந்து தோன்றிய, காமான் ஆசைகளை, ஆசைக்குரிய பொருள்களை என்ன செய்யணுமா? தெக்த்வா விட்டு விட வேண்டும் சொல்கிறார். எவ்வளவு விட்டுடணும்? எந்த அளவிற்கு பாருங்கள், சர்வான்னு சொல்லிட்டார், அனைத்துன்னு சொல்லிட்டார். சங்கல்பத்திலிருந்து தோன்றிய அனைத்து ஆசைகளையும் பொருள்களையும் விட்டு விட வேண்டும். அசேஷதக, எவ்வளவு, கொஞ்சம் வச்சுக்கலாமா அப்படி சொல்கிறார். அசேஷதக, முழுமையாக, ஒன்றும் மீதி இல்லாமல். கொசு வலைக்குள் மாட்டிய ஒரு கொசு வெளியே போக முடியாத கோபத்தினால என்ன பண்ணோம்? 10 கடி கடிக்கணும். வலைக்குள்ள இருக்க கொசு வெளியே போக முடியல, அந்த கோபத்தை ஆட்கள் மேலே காட்டிடும். அதுபோல் நிறைவேறாத ஒரு ஆசை இருக்க, அந்த ஆசை என்ன பண்ணுன்னு சொன்னால் நம்ம ரொம்பவே தொந்தரவு பண்ணுன்னு சொல்கிறேன். அதிகமாக தொந்தரவு செய்யும். ஒரு ஆசை இருந்தாலும் அது 10 ஆசையினுடைய இடைஞ்சலை தரும்னு சொல்கிறார். எந்த ஆசையும் மனதில் இல்லாமல் இருந்தால்தான் மனது ஆசையுடைய விஷயத்தை விட்டு இருக்கும். அப்படி இல்லை என்றால் ஆசைப்பட்ட பொருள்களை சதா அது நினைத்து சஞ்சரித்து கொண்டிருக்கும், சதா நினைத்து கொண்டிருக்கும். பற்றற்று இருக்கும் நெறி பற்றின் கடல் மலையும் சுற்ற நினைக்கும் மனம் சொன்னேன் பராபரமே சொல்கிறார். மனசில் ஆசை இல்லாது இருந்தால் தான் ஆசையுடைய பொருள்களை நினைக்காமல் இருக்கும். ஆசை இருந்து சொன்னால் அந்த பொருள்களையே சதா நினைத்து கொண்டிருக்கும். அதனால தான் ஆசை அருமென்கள் சொன்னாங்க. ஆசையை வச்சுக்கிட்டே இருந்தால் அந்த பொருள் மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கும். ஆசையை விட்டுடுன்னு சொல்ல அறுத்து விடுன்னு சொன்னார். ஆசையை கட் பண்ணிவிடுங்க, அனுபவித்து தீர்க்க முடியாது ஆசையெல்லாம். அதனால் விட்டுடு. ஆசை இல்லாமல் இருக்க என்ன பண்ணணும்? சங்கல்பத்தை விட வேண்டும், துறக்க வேண்டும். அது வேணும்னு நினைக்கிற எண்ணம் தானே 10 முறை வேணும்னு நினச்சோம்னா அதுதான் சங்கல்பமாக மாறுது. அது சங்கல்பம் ஆசையாக மாறுது. அப்போது ஆசை இல்லாமல் இருந்தால் சங்கல்பத்தை துறக்க வேண்டும். சங்கல்பமே இல்லாமல் இருக்கணும். அதனால் கோயிலில் நம்ம பூஜை நேரத்தில் பண்ணுற சங்கல்பம் இருக்குது, அது வேறு. இந்த இடத்துல என்ன? அது வேணும் மனசில் நினச்சோம்னா வேணும் என்ற ஃபஸ்ட்டு தாட் அதுதான் சங்கல்பம். ஆக மனசா, அறிவினால், விவேக யுக்தேன மனசா, விவேகத்துடன் கூடிய, விவேகத்துடன் பொருந்திய மனதினால். இங்கே மனசா என்றால் அறிவினால், அறிவுடன் கூடிய மனதுடன் அல்லது மனதினால். மனசு என்ன பண்ணோம்? சதா எமோஷ்னல், அது எப்போ பார்த்தா உணர்ச்சி மயமாக இருக்கும். இந்த அறிவானது நம்ம புத்தியில் இருப்பது. புத்தி சொல்கிற அறிவை மனசு ஏற்றுக்காது, பொதுவாக பண்ணுறதில்லை. நாம் எல்லோரும் மனசில் தான் வாழறோம், புத்தியில் வாழலை. ஆகவே அறிவில் உள்ள அறிவை, ஞானத்தை மனசு பெற்று அப்படிப்பட்ட மனதினால் சொல்லி அர்த்தம். அதுதான் இங்கே சொல்கிறார். விவேக யுக்தேன மனசா, அறிவுப்படி கேட்கக்கூடிய மனதினால், ஏவ மட்டும், அந்த மனதின் துணை கொண்டுதான் இந்திரிய கிராமம். கிராமம் சொல்லி சொன்னால் கூட்டம் இல்லது சமுதாயம் சொல்லி அர்த்தம். இந்திரியங்களினுடைய கூட்டங்களை, 5 இந்திரியங்களை வினியம்ய அடக்க வேண்டும், சமந்ததக விலக வேண்டும் சொல்கிறார். எல்லா விஷயங்களிலிருந்தும், இந்திரிய கூட்டங்களிலிருந்தும், எல்லா விஷயங்களையும் எல்லா திசைகளிலிருந்தும்
விளக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா முழுவதுமாக அவைகளிலிருந்தெல்லாம் விலகி வைராகியத்துடன் இருக்க வேண்டும் சொல்கிறார். இந்த சில இடத்துல இந்த குரங்குகள் வச்சுருப்பாங்க. ஒன்று கண்ணை மூடிக்கிட்டு இருக்கும், ஒன்று காதை மூடிக்கிட்டு இருக்கும், ஒன்று வாயை பொத்திக்கிட்டு இருக்கும், இப்படி இருக்கும். அது என்ன சொன்னால், அது போல் இந்திரிய ஒழுக்கத்தை உடையவனாக இரு, தேவையில்லாத பார்க்காத, தேவையில்லாத கேட்காத, தேவையில்லாத பேசாத, தேவையானதில் மட்டும் உன்னுடைய இந்திரிய சஞ்சாரம் இருக்கட்டும் சொல்கிறார். தேவையில்லாதில் சென்று நீ வீணாக வருத்தப்பட்டு கொண்டிருக்காது. ஆக இப்படி எதையுமே தேவையில்லாத பொருள்களை பார்க்காமல் இருந்தால் சங்கல்பம் வராது. சங்கல்பம் இல்லை என்றால் ஆசை இல்லை, ஆசை இல்லையேல் செயல் இல்லை, செயல் இல்லை சொன்னால் மனதில் விஷயங்கள் செல்வதில்லை. அப்பொழுது மனது அனைத்திலிருந்தும் விலகி இருக்கும். அப்படிப்பட்ட மனம்தான் நம்மிடத்தில் இருக்கும், நம்மிடத்தில் வரும், அல்லது நம்முடைய வசத்தில் இருக்கும் சொல்கிறார். அப்படி வந்த மனது என்ன பண்ணணும்? நம்முடைய வசத்துக்கு வந்துவிட்ட மனதை என்ன செய்ய வேண்டும் என்பது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். என்ன? ஆத்மாவிண்டத்தில் வைக்க வேண்டும். 25வது ஸ்லோகம். ஷனை ஷனை உபரமே புத்யா த்ருதி கிருஹீதயா ஆத்மசம்ஸ்தம் மனக்ருத்வா ந கிஞ்சிதபி சிந்தயேத். ஷனை ஷனை உபரமேத் புத்யா த்ருதி கிருஹீதயா ஆத்மசம்ஸ்தம் மனக்ருத்வா ந கிஞ்சிதபி சிந்தயேத். வெளி விவகாரங்களிலிருந்து, பொருள்களிலிருந்து, விஷயங்களிலிருந்து விலக்கி கொண்ட மனது, எடுத்துவிட்ட மனதை, ஆசையிலிருந்தும் ஆசைப்பட்ட பொருள்களிலிருந்து விலகிய மனதை என்ன பண்ணணும்? அப்படி எடுத்த மனதை ஆத்மாவிடத்தில் பொருத்த வேண்டும். எங்கேயோ எடுக்கிறோம், எங்கேயோ வைக்கிறோம். ஒரு இடத்துல விலகின மனது என்ன பண்ண? மனசு சும்மா இருக்கா, இன்னொரு இடத்துல போய் இருக்கும். அது எதுவாக இருக்கட்டும், இருக்க வேண்டும், ஆத்மாவாக இருக்கட்டும் சொல்கிறார். ஆத்மா ஒரு பொருள், அதில் மனதை கொண்டு வந்து பொருத்த வேண்டும் அப்படி இங்கே அர்த்தம் பண்ணிக்க கூடாது. ஆத்ம விஷயத்தையே அதிகமாக சிந்தித்து கொண்டு இருக்க வேண்டும், அதுதான் இங்கே அர்த்தம். அனாத்ம விஷயங்களிலிருந்து விலகிய மனதை என்ன பண்ணணும்? சும்மா இருக்காது. அப்படி சும்மா இல்லாத மனதை என்ன பண்ண? மறுபடியும் சும்மா இருக்கிற மனசு வேறு எதையாவது பற்றி கொண்டிருக்கும். அப்படி இல்லாமல் அந்த விஷயங்களிலிருந்து விலகிய மனதை ஆத்மாவை பற்றிய சிந்தனையிலேயே வைத்திருக்க பழகு. இப்போ ஆத்மாவை பற்றிய சிந்தனையிலே வைத்திருக்க பழகுன்னா ஆத்மாவை பற்றிய விஷயம் நமக்கு தெரியணுமே, ஆத்மா என்ன என்று நமக்கு புரியணுமே. அப்போ குருவிடத்தில், சாஸ்திரத்தில் ஆத்ம விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணுமே. தெரிஞ்சிருந்தால் தான் அந்த விஷயத்தில் மனசு இருக்கும். எதை தெரிந்து கொண்டோமோ அந்த விஷயத்தில் தானே மனசை ஓட விட முடியும். இல்லைன்னா தெரியலன்னா என்ன பண்ணோம்? மறுபடியும் அனாத்மாவிலேருந்து விளைவிக்க மனது எவ்வளோ நேரம் இருக்க மறுபடியும் அனாத்மாவிலே உட்காந்துக்கும். அதுதான் சொல்கிறாங்க. ஆக ஆத்ம விஷயத்தை சிந்திக்க வேண்டும், ஆத்ம விஷயத்திலேயே மனதை இருக்க வைத்து பழக வேண்டும் என்று பொருள். அதை எப்படி செய்யணுமா பகவான் சொல்கிறார் பார்ப்போம். ஸ்லோகம். ஷனைஹி ஷனைஹி, மெது மெதுவாக, கிராஜுவலி, ஆமாம், அவசரப்படாமல். அத்வரையான்னு சொன்னால் துவார அவசம். அத்வரம் சொன்னால் அவசரப்படாமல், அதுதாங்க முக்கியம். அத்வரம், அவசரப்படாமல். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையே அவசரத்தில் தான் ஓடிக்கொண்டிருக்கின்றது. காலை எந்திரிச்சது முதல் இரவு வரை பொதுவாக வேலை இருக்கோ இல்லையோ எல்லாருக்குமே நம்ம அறியாமல் ஒரு வேகம், ஒரு அவசரம் இருந்து கொண்டே இருக்கின்றது. அடுத்து நெக்ஸ்ட்டு 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 என்ன எப்படியே இருந்து கொண்டே இருக்கின்றது. அதனால் என்ன ஆகின்றது? காலையில் எந்திரிச்ச உடனே பல்லு விளக்கும் பொழுது உணவை பற்றி நினைப்பு, காஃபியை பற்றி நினைப்பு. அப்புறம் உணவை சாப்பிடும்போது அலுவலகத்தை பற்றி நினைப்பு, அலுவலகத்தில் இருக்கும்போது வேறு எதையோ ஒரு நினைப்பு. இப்படியே மனதானது ஒன்றை விட்டு ஒன்று தாவிக்கொண்டே தான் இருக்கின்றதே தவிர ஒரே இடத்துல நிற்கவும் முடியாது. ஏதோ ஒன்று சிந்தித்து கொண்டே இருக்கும். ஆகவே இந்த சிந்தனைக்குரிய விஷயமாக ஆத்மாவை நீ வைத்துக்கொள் சொல்கிறார். ஆத்மா வைத்துக்கொள் சொன்ன என்ன? ஆத்மா சொன்னால் நான் தான், என்னைத்தான், அல்லது மெய்ப்பொருள் தத்துவத்தை சிந்தித்து அமர்ந்துரு.
அதுன்னு சொல்கிறேன். சனை சனைகி சொல்லி சொன்னால் இப்படி அனாத்மா விருத்தியிலிருந்து உடனே ஆத்ம விருத்திக்கு ஆத்மாவை எண்ணுகின்ற எண்ணத்துக்கு வராமல் உடனே வர முடியலைன்னா பரவாயில்லை, இருந்தாலும் மெதுவாக வரட்டும் சொல்கிறார். மெதுவாகத்தான் வரணும். வளர்ச்சி என்பது மெதுவாகத்தான் இருக்கும். திடீரென்று நம்முடைய விரல் கொஞ்சம் இவ்வளோ பெருசாக ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? வளர்ச்சி நான் சொல்லுவோம் என்னோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்லார். எல்லாமே மெதுவாகத்தான் வளரும். வளர்ச்சி என்பது மெதுவாகத்தான் வரும். அதான் சொல்கிறார். இந்த அனாத்ம விருத்தியிலிருந்து ஆத்ம விருத்திக்கு ஆத்மா நினைத்தல் மெதுவாக வரட்டும் சொல்கிறார். இரண்டாவது அர்த்தம் இதுக்கு என்னென்னா படிப்படியாக வர வேண்டும். இதுதான் அர்த்தம். இதுவும் ஒரு அர்த்தம். படிப்படியாக வர வேண்டும். படிப்படியாக அனாத்ம விருத்தியிலிருந்து ஆத்ம விருத்திக்கு வர வேண்டும், வரட்டும் என்பது பகவானுடைய இங்கு கருத்து. சில நேரத்தில் சில விஷயங்களை எவ்வளோ வேகமாக வர்றோமோ அவ்வளோ வேகமாக திரும்பி போயிடுவோம். அதுக்கப்புறம் அந்த பக்கமே வரமாட்டோம். அதுவும் இருக்குது. சில பேருடைய ஆர்வத்தை பார்த்தோம்னா இன்றைக்கே இப்பொழுது ஆத்மா தெரிஞ்சு அப்படியே நிஷ்டை ஆகிடுவாங்கன்னு சொல்லி நினைப்போம். அப்புறம் பார்த்தா ஒரு 60 வயசு 60 வருஷம் இல்லை 20 வருஷம் பொறுத்து வந்து பார்ப்பாங்க. நமக்கு அடையாளமே தெரியாது. சுவாமி என்ன தெரியலையா, நான் அன்றைக்கி ஒரு நாள் வந்திருந்தேன்னே சொல்லுவாங்க. அவ்வளோதான். ஆக படிப்படியாக அனாத்ம விருத்தியிலிருந்து ஆத்ம விருத்திக்கு வரட்டும், கிரமமாக வரட்டும் சொல்கிறார். ஸ்தூலத்திலிருந்து சூக்ஷமத்துக்கு வர வேண்டும். ஏன்னா நாம் பார்க்கின்ற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஸ்தூலமாக இருக்குது. அந்த ஸ்தூலமான விஷயத்தையே பற்றி கொண்டுள்ள மனதானது சூக்ஷமமான வஸ்துவாக நாமவே இருக்கக்கூடிய ஆத்மாவை தெரிவதற்கு முறையாக தெரிந்து கிரமமாக தெரிந்து அந்த ஆத்ம விருத்தியில் மனது பொருந்தி இருக்கட்டும். ஆக வெளி விஷயங்களிலிருந்து மனதை திருப்பி அன்னமய கோஷத்தில் உள்ள அபிமானத்தை விட வேண்டும் என்கின்றார். ஆக இந்திரியம் பிறகு பிராணமய கோஷத்திலிருந்து விடுபடணும். முதல்ல ஸ்தூல சரீரத்தை விடுபட்டு, இந்திரியங்களிலிருந்து விடுபட்டு, பிராணிலிருந்து விடுபட்டு, பிறகு மனோமயத்திலிருந்து விடுபட்டு புத்தியில் உள்ள ஆத்ம ஞானத்தில் நிலை பெற்று இருக்கட்டும் சொல்கிறார். பிறகு புத்தியிலிருந்தும் அந்த சிந்தனையிலிருந்து விடுபட்டு நான் என்றும் உள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மா என்ற ஒரே எண்ணத்தோடு அப்படியே இருந்து கொள்வது. அங்கே இருக்கிறதுன்றதுக்குள்ளே இல்லை, நான் தான், அவ்வளோதான். ஆக மனதுக்குள்ளேயே உள்ள அசத் பிரத்தியத்தில் இருந்து விடுபடணும். அசத் என்றால் அனாத்ம விஷயங்களிலிருந்து, தேவையற்ற விவகாரங்களிலிருந்து, விஷயங்களிலிருந்து, பொருள்களிலிருந்து, நம்மை துன்பப்படுத்துகின்ற துயரப்படுத்துகின்ற விஷயங்களிலிருந்து விடுபட்டு இருத்தல். தேவையில்லாத எண்ணங்கள், அதுதான் அசத் பிரத்யம் சொல்கிறாருங்க. இவ்வாறு அனைத்து கோஷங்களிலிருந்து விடுபட்டு நான் ஆத்மா என்று வர வேண்டும். கோஷம் சொல்லி சொன்னால் நம்மை மறைத்துள்ள உரைகள் எது எது? அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இதெல்லாம் நம்மை ஆத்மாவாகிய நம்மை வரையறுத்து நம்மை அறியாமல் வைத்துள்ள உரைகள். அந்த உரைகள் அல்லது திரைகளை எல்லாம் விளக்கி நீ நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இங்கு ஷனைஹி உபரமேத்து சொல்கிறார். ஆத்மாவுக்கு எதன் துணையுடன் எப்படி வர வேண்டும்? படிப்படியாக, அவசரம் இல்லாமல் வர வேண்டும். அவசரம் இல்லாத பயணம் சொல்கிறார். இப்போ அவசரத்தில் அண்டாக்குள்ள கூட கை போகாதுன்னுவாங்க. அதுபோல் நிறைய பேர் அவசரத்தில் நிறைய விஷயத்தை தெளிவாக கூட சிந்திக்க முடியாது. பொறுமையாக அமைதியாக வகுப்பிலேயே கூட பரபரப்பாக இருந்தோம்னா ஒன்றும் புரிஞ்சிக்க மாட்டோம். மனசு பரபரப்பான மனசு கூட அங்கே இங்கேயும் அப்படி இருக்கும். அங்கங்கே பிச்சு தான் புரிஞ்சுக்கும். சரியாக தொடர்ச்சியாக புரிஞ்சிக்காது, கோர்வையாக புரிஞ்சிக்காது. பாடம் படிக்கிற மாணவனுக்கு குருநாதர் சொல்கிறதே பரபரக்க வேண்டாம் பல்காலும் சொன்னேன். பரபரப்புலாம் வேண்டாப்பா, உனக்கு ரொம்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன், கொஞ்சம் பரபரப்புலாம் அடங்கட்டும்னு சொல்லுவார். ஆகவே எதையுமே அவசரம் இல்லாமல், தியானம் கூட அவசரம் இல்லாமல் செய்ய பழக வேண்டும். பாராயணம் கூட, அது சிவபுராணமோ விநாயகரோ அல்லது ருத்ரமோ, அதற்குரிய நேரத்தோடு அந்த அவகாசத்தோடு சொல்லணும். சீக்கிரம் சொல்லணும்னு சொல்லிட்டு வேகமாக சொல்கிறதுல பிரயோஜனமே இல்லை. ஒரு சாமி சொன்னார், ஒரு பாராயணத்தை, ஒரு ருத்ரத்தை இந்த நிமிஷத்துக்குள்ளே சொல்லி முடிச்சிடுறேன்னார். அதுக்கு நீ சொல்லாமே இருக்கலான்னு சொல்லிட்டார். இது சொல்லணுன்றதுக்காக அவசரமாக வேகமாக அப்படிலாம் இல்லை. ஆக புத்தி எப்படி இருக்கணும்? திருதி கிரகீதயா புத்தியா, விடாமுயற்சியுடன் கூடிய புத்தியுடன். திருதி கிரகீதயா,
விடாமுயற்சியுடன் கூடிய உறுதியான புத்தியுடன். திருதி சொல்லி சொன்னால் டிட்டர்மினேஷன், உறுதியுடன், உற்சாகத்துடன். இது சோர்வுடன் அப்படிலாம் இல்லை. திருதி சொல்லி சொன்னால் உறுதியுடன் உற்சாகத்துடன் இருக்கணுமா. அவ்வளவு சுலபமாக மனது பொதுவாக நம்முடன் வராது, நம்முடன் பயணம் பண்ணாது. நாம் எங்கேயோ இருப்போம், நம்ம மனசு எங்கேயோ ஓடிக்கிட்டு இருப்போம். ஆகவே உறுதியுடன் கூடிய முயற்சியால் எங்கு கொண்டு வர வேண்டும்? நம்மிடம் கொண்டு வரணும். கொண்டு வந்து எங்கே வைக்கணும்? ஆத்மாவில். ஆத்மாவில் மனதை வைக்க வேண்டும். ஆத்ம சம்ஸ்தம், ஆத்மாவில் மனதை வைக்கணும். பெட்டியில் வைப்பதை போல ஆத்மாவில் மனதை வைப்பது என்பது இங்கு பொருள் இல்லை. ஆத்ம ஞானத்திலேயே மனதை அல்லது மனதை ஆத்ம ஞானத்தில் இருக்க வைக்க வேண்டும், நிற்க வைக்க வேண்டும். இந்த வார்த்தையெல்லாம் சரியாக புரிஞ்சுக்கணும். ஆத்மாவை பற்றிய சிந்தனையிலேயே மனது இருக்க வேண்டும், அதுதான் இங்கே அர்த்தம். கிரகீதயா புத்தியா சொல்லி சொன்னால் மனதில் வெளியில் கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்து நம்மிடத்திலேயே வைக்க வேண்டும். நம்மிடத்தில் என்றால் ஆத்மாவை பற்றிய அறிவிலேயே நிலை பெற்று இருக்குமாறு வைத்திருக்க வேண்டும். ஆக ஷவணத்தினால் நாம் பெற்ற ஞானத்தால், ஷவணம் சொல்லி சொன்னால் கேட்டல், கேட்டதினால் கிடைத்த ஞானத்தில், அந்த அறிவில் மனதை நிற்க வைக்க வேண்டும். சரி, வைத்த பிற்பாடு என்ன பண்ணணும்? கிருத்வா, கிருத்வா நக, ஒன்று செய்யாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்போது பாலை நல்லா காய்ச்சி உற விட்ட பிற்பாடு தயிர் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண வேண்டாம். அப்படியே வச்சிட்டோம்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் தயிராக கெட்டியாக நமக்கு கிடைச்சிடும். அதுபோல் ஆத்மாவை பற்றி அறிவை மனதை இருக்க வைத்த பிற்பாடு என்ன பண்ணணும்? ஒன்றையும் பண்ணாதே சொல்கிறார். கிருத்வா ந கிஞ்சிதபி சிந்தையேத், வேறு எதையுமே நினையாதே சொல்கிறார். வேறு எதையுமே நினையாமல் ஆத்மாவை பற்றிய எண்ணத்திலேயே அப்படியே இருன்னு சொல்கிறார். சற்றும் அசையாதிருந்து கொள் அறிவாகி நெஞ்சே, அதிலே இருக்க வைகின்றார். அதுதான் பெரிய விஷயம். நாம் அமர்ந்து தியானம் செய்யும் காலத்தில் ஆத்மஸ்வரூபத்தில் மனது லயித்திருக்கும் பொழுது மனதில் வேறு எண்ணங்களே வரக்கூடாது சொல்கிறார். ஆக 24, 25 இந்த 2 ஸ்லோகங்களில் தியானத்தினுடைய தன்மை சொரூபத்தை ரொம்ப அழகாக பேசுகின்றார். தியானம் செய்யும் முறை சமதம, சமதம் என்றால் சமம் என்றால் மனவடக்கம், தமம் என்றால் இந்திரிய அடக்கங்கள். ஆக வெளி விஷயங்களிலிருந்து மனதை எடுத்து ஆத்ம தத்துவத்தில் இருக்க வைக்க பழக வேண்டும், இருக்கணும்னு சொல்கிறார். அடுத்து அது அவ்வளோ சுலபமாக இல்லையே. மீண்டும் அதை மீண்டும் மீண்டும் என்ன பண்ணணும்? மனசு வெளியே போகும், மறுபடியும் வரும், வெளியே போகும், மறுபடியும் வரும். மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தி கொண்டு வந்து ஆத்மாவை பற்றிய சிந்தனையிலேயே மனதை வைத்திருந்து பழக வேண்டும். மனசு மறுபடியும் வெளியில் ஓடிடும். நம்ம குழந்தைகள் இருக்க வெளியில் விளையாடிக்கிட்டு இருக்கோம், வெளியவே போயிட்டுருக்கோம். எப்படியோ போய் பிடிச்சி கொண்டு வந்து வீட்டில் வச்சோம்னா கொஞ்சம் நேரத்தை என்ன பண்ண, மறுபடியும் வெளியே ஓடி போயிடும். அது போல் ஆக இது எப்பவும் அப்படி தான் இருக்குமா என்ன? இல்லை, கொஞ்ச நாள் அப்படி இருக்கும், பிறகு நம்மிடத்தில் இருந்து பழகிவிடும். ஆக பகவானே அந்த முறையை சொல்லி பிற்பாடு அப்படித்தான் இருக்கும், முயற்சியை செய். மீண்டும் மீண்டும் என்ன பண்ணுறார் பகவான்? இங்கு தியான ஸ்வரூபத்தை அழகாக பேசப் போகின்றார். 26வது ஸ்லோகம். யதோ யதோ நிச்சரதி மனச்சஞ்சலமஸ்திரம் ததஸ்ததோ நியம் யைதத் ஆத்மன் ஏவ வசம் நயேத். யதோ யதோ நிச்சரதி மனச்சஞ்சலமஸ்திரம் ததஸ்ததோ நியம் யைதத் ஆத்மன் ஏவ வசம் நயேத். இதற்கு முன்பு பகவான் நமக்கு எடுத்து உரைத்தபடி நாம் செய்ய இருக்கும் தியானத்தில் நம்முடைய மனம் எப்படி இருக்கும் என்பதை இங்கு சொல்லித்தரார். நம்மை நாமே நன்கு சோதித்து கொள்வதற்கு, நம்மை நாம் எப்படி இருக்கின்றோம் என்று தெரிந்து கொள்வதற்காக நமக்கு ஒரு அறிவை இங்கு பகவான் கொடுக்கின்றார். எப்படி இருக்கும் அந்த மனசுன்னு சொல்கிறார். மனசுக்கு பொதுவாக 2 தன்மை இருக்குமா. ஒன்று அஸ்திரம், ஸ்திரமற்று இருக்கும், எந்த இடத்துல இருக்காது, நிலைக்காது.
ஓடிக்கிட்டே இருக்கும். ஒன்றை விட்டு ஒன்றை பற்றி உழல் கிருமி போல பாழ் சிந்தை சொல்கிறார். மனசு ஒரே இடத்துல இருக்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். அதுதான் அதனுடைய தன்மை. அடுத்து சஞ்சலம், தேவையில்லாததை நினைத்து நினைத்து சஞ்சலப்பட்டுக்கிட்டு இருக்கும். ஒரு இடத்துல இருக்காது, பிற்பாடு சஞ்சலப்பட்டு கொண்டு இருக்கும். அது ரெண்டுமே மனதினுடைய தன்மை. அஸ்திரம், சஞ்சலம். ஆக மனதின் தன்மையை பகவானே ஒப்புக்கொள்கின்றார். பகவானே இப்படி தான் இருக்குன்னு சொல்கிறார். அஸ்திரம் என்றால் மனது எதிலுமே நிலைக்காதான். எத்தனையோ சாதனங்களை ஆரம்பித்திருப்போம், ஆனால் எதிலுமே மனசு லயிக்காது. பாராயணம் ஆரம்பிச்சிருப்போம், அவர் ஏதோ சொல்லியிருப்போம், ஒரு ஜெபம் ஆரம்பிச்சிருப்போம், எதுலேயுமே மனசு இருக்காது. மனசு அதுலேயே இருக்காது, போயிட்டே இருக்கும், பாதி பாதியாக விட்டுடும். ஆக என்னுடைய மனது தான் இப்படி இருக்கின்றதா? எல்லார் மனதும் இப்படித்தான் படைக்கப்பட்டுள்ளதா என்றால் பகவான் சொல்லுகின்றார், எல்லார் மனதும் இப்படித்தான் படைக்கப்பட்டுள்ளது. ஆகவே எங்கு எங்கு மனது போகின்றதோ அங்கங்கு போய் மனதை மீண்டும் மீண்டும் திருப்பி கொண்டு வான்னு சொல்கிறார். அதுதான் பண்ண முடியும், வேறு வழி இல்லைன்னு சொல்கிறார். மனதின் மீது கோபப்படாதே. இந்த மனசு இப்படி இருக்குன்னு சொல்லி அது மேலே கோபப்படுறது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறார். ஸ்லோகத்தை பார்க்கலாம். யதக யதக, எந்த எந்த பொருளில், எந்த எந்த பொருளில் எந்தெந்த விஷயத்தில் மனது ஓடுகின்றதோ, நிச்சரத்தி ஓடுகின்றதோ, நில்லாமல் ஓடுகின்றதோ. எப்படிப்பட்ட மனமா? மனசஞ்சலம். சஞ்சலம் என்றால் ஸ்திரம் இல்லாதது, சஞ்சலமானது. அஸ்திரம் நிலை இல்லாதது, நிற்காதது. ஆமாம். ஆக சஞ்சலமான ஸ்திரமற்ற மனதை ஒன்று புரிஞ்சுக்கோ, நான் அப்படித்தான் அந்த மனதை படைத்துள்ளேன்னு சொல்கிறார் பகவான். மனம் அப்படித்தான் இருக்குன்னு சொல்கிறார். மிளகாய் ஏன் காரமாக இருக்குன்னா அது காரமாக இருக்கிறா போது அதை படைச்சிருக்கார். சர்க்கரை ஏன் இனிக்குதுன்னா அது இனிக்கிறா போல இருக்கிறது தான் அதை படைச்சி, அதனால தான் சர்க்கரைன்னு பேர். அதுபோல் இந்த மனதும் ஸ்திரமற்று சஞ்சலமானது, நான் அதை அப்படித்தான் படைத்துள்ளேன். ஆகவே அது மேலே உனக்கு கோபம் வேண்டான்னு சொல்கிறார். அதற்கு சரி, அதை சரி பண்ணுறது வழி என்ன? ரொம்ப அழகாக சொல்கிறார். முதலிலே மனதுடைய தன்மையை நீ ஏற்றுக்கொள் சொல்கிறார். ஏற்றுக்கொள், அக்செப்ட் இட் சொல்கிறார். ஏற்றுக்கொள். மனம் அப்படித்தான் இருக்கும், நீ அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இது நாம் முதலில் மனதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாவனை. மாற்றுவதற்கு பிறகு முயற்சி செய்யலாம், அது வேறு சாதனம். தியான காலத்தில் அவைகளை உள்ளதை உள்ளவாறு ஏற்றுக்கொள். தியான காலத்தில் அவ்வாறு ஏற்றுக்கொள்ளாதது தான் நம்முடைய மன துயரத்திற்கு முதல் காரணமாக இருக்கு. ஏற்றுக்கொள்ளாத மனநிலை தான் நமக்கு துயரத்தை அதிகரிக்கின்றது. முதலில் உள்ளதை அதை அப்படியே ஏற்றுக்கொள், ஒத்துக்கொள். ஏன் நான் ஏற்றுக்கொள்வதில்லை சொல்லி சொன்னால், நமக்கு சம்பந்தப்படாத சம்பவமாகவே அனைத்தையும் நாம் பொதுவாகவே நமக்கு சம்பந்தப்படாத நிகழ்வுகளை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். நமக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஏற்றுக்கொள்வதை மறுக்கின்றோம். ஆமாம். ஆகையினால் இங்கே சொல்கிறார், அது நம்மை சார்ந்தவராக இருந்தாலும் கூட நமக்கு சம்பந்தம் இருந்தால் அவைகளை நம்மால் ஏற்க முடிவதில்லை. அதுவே துக்கத்தை தருகின்றது. ஆக சம்பந்தமில்லாத ஒன்றில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது சம்பந்தம் உள்ளதை என்ன பண்ணு, ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஆக துக்கத்தை தந்ததில் நாம் சம்பந்தப்பட்டதில் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, இயலவில்லை என்றால் அதுவே உடைய துக்க காரணமாகி விடுகின்றது. சரி, நம்முடைய மனதில் நிறைய பலகீனம் இருக்கு, நிறைய வீக்னஸ் இருக்கு. ஏற்றுக்கொள்ளல் சொல்லி சொன்னால் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டால் அதை மாற்ற வேண்டாமா? மாற்றித்தானே ஆகணும். மாற்றாமல் எப்படி ஏற்றுக்கொள்வது என்றால், இங்கு பகவான் உபதேசம் என்ன? தியான நேரத்தில் மனதினுடைய தன்மையை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை மாற்றுவதை பிறகு பார்த்து கொள்வோம் என்று விட்டுவிட்டு தியான நேரத்தில் மனதை தியானத்தில் மட்டுமே ஈடுபடுத்தி கொண்டிருன்னு சொல்கிறார். அழகான ஒரு குழு இது நமக்கு. முதலில் ஏற்றுக்கொள், பிறகு மாற்ற முயற்சி செய். ஆக மனது சஞ்சலமாகவும் ஸ்திரமற்றதாக இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொள், கோபப்படாதே. ஆகவே இங்கே என்ன சொல்கிறார்? அகிம்சை என்பது உன்னிடமிருந்து ஆரம்பின்னு சொல்கிறார். அகிம்சைன்னா என்ன? ஏற்றுக்கொள்வது ஒரு அர்த்தம். யார் மீதாவது கோபப்படுவதாக இருந்தால் அது நம்மீது நமக்குள்ள கோபம்தான். நம்மிடம் நமக்குள்ள கோபம்தான் பிறரிடத்தில் கோபமாக வெளிப்படுகின்றது. அதை பிறர் மீது ஏற்றி வைக்கின்றோம். ஆக மனதின் தன்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனதினுடைய தன்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ராமபிரானே
தசரதர் காட்டுக்கு மனம் இல்லாமல் தான் கொடுத்த வரத்தினுடைய விளைவினால் அனுப்பிவிடுகின்றார், கைகேயினுடைய வரத்தினால. அப்போது ராமருக்கு கோபம் இல்லை, லக்ஷ்மணனுக்கு பெருத்த கோபம், அவனை தாங்கிக்க முடியல, அதனால் ரொம்ப கோபப்படுறார். அப்போ கம்பர் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறார், இங்கே பாருப்பா, நதியில் நல்ல வெள்ளம் ஓடல்னா அதுக்கு நதியா பொறுப்பு? நதியின் பிழையன்று நரும் புனல் என்பை, இங்கு விதியின் பிழைக்கு எண்ணெய் நோவதென்றான். ரொம்ப அழகான வார்த்தை. நதியில் சரியாக நல்ல நீர் ஓடல்னா அது நதியினுடைய குற்றமா? இங்கே விதி மேலே ஒரு விதி இப்படி பண்ணியிருக்கு, அந்த விதிக்கு யாரு காரணம்? நான் தானே பொறுப்பு. ஆக என்னை தான் நீ நொந்து கொள்ள வேண்டும், யாரையாவது நொந்து கொள்ள வேண்டும் நீ நினச்சேன்னா என்னை நொந்துக்கொள் சொல்லி சொல்கிறார். எவ்வளோ அழகான வார்த்தை பார். நதியின் பிழையன்று நரும் புனலின்மை, இங்கு விதியின் பிழைக்கு என்னை நோவதென்றார். அன்னையே நோவனோ பிறரையே நோவனோ தற்கால மதை நோவனோ பந்தமானது தந்த வினையையே நோவனோ பரமார்த்தம் ஏது மறியன்னு சொல்கிறது போல் தன்னைத்தானே நொந்து கொள்வது. யாரை நொந்து கொள்வது? உன்னை சொல்லி குற்றமில்லை, என்ன சொல்லி, அதே தான் என்னை நொந்து கொள் சொல்கிறார். ஆக மனம் எப்பொழுது வெளியில் தான் செல்லும், அது அவ்வாறு செல்லுமாறு தான் செல்வதற்காகவே தான் படைக்கப்பட்டுள்ளது. அது என்னவா, இது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னு சொல்லிட்டார். சாதாரண டிஃபெக்டாக தான் சரி பண்ணலாம், மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் என்ன பண்ண முடியும்? ஒன்றையும் பண்ண முடியாது, மாற்றவே முடியாதுன்னு சொல்லிட்டார். முடிந்தவரை அப்படியே தான் நீ அதை உபயோகப்படுத்த வேண்டும். ஆக தியானத்தில் அமர்ந்த உடனே மனது ஆத்மாவை பற்றிய விஷயத்தில் சென்றது சொல்லி சொன்னால் இந்த ஸ்லோகமே தேவையில்லை. ஆகவே அப்படி நீ என்ன பண்ண, இந்த மனது அப்படி தான் படைக்கப்பட்டுள்ளது என்பதை ஏற்றுக்கொண்டு, அப்படி ஏற்றுக்கொண்டு அமைதியாக அமர்ந்து தியானம் செய்தாலே மனது கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வசத்திற்கு வரும். நீ நெகட்டிவாக நினச்சி அதை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னேன்னா அதை உன்னால் பிடிக்கவே முடியாது. இதெல்லாம் தியானத்தில் நமக்கு கொடுக்குற ஒரு சில குழு இங்கே ரொம்ப அழகாக கொடுக்குறார். ஆகவே அப்படி மனதில் ஏற்றுக்கொள்கின்ற பாவனையோடு அமர்ந்து தியானத்தை ஆரம்பி. அப்பொழுது உன்னுடைய மனதில் இருக்க சஞ்சலம் போகும். அதை அப்படி சஞ்சலம் சென்ற பிறகு அந்த மனதை நாம் என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னால், எதை எதை நோக்கி மனது போகின்றதோ ததக அதிலிருந்து அந்தந்த விஷயங்களிலிருந்து நம்மிடம் கொண்டு வந்து ஏதத், இங்கே மனதை குறிக்கின்றது, ஏதத் மனக, இந்த மனதை என்ன செய்யணுமா, ஆத்மனியேவ வசம் நயே, ஆத்மனி நம்முடைய வசம் நயத், வசத்திற்கு மனதை கொண்டு வர வேண்டும். எதை எதை நோக்கி மனது செல்கின்றதோ அதிலிருந்து மனதை என்ன பண்ணணுமா, கொண்டு வரணும். கொண்டு வந்து என்ன பண்ணணும், ஆத்ம தத்துவத்திலேயே அல்லது தன்னிடத்திலேயே வசப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். இந்த எஃபர்ட்டுக்கு பேர் தான், வேலை தான், அந்த பயிற்சி தான், முயற்சிக்கு பெயர் தான் தியானம். எங்கோ ஓடி ஓடி கொண்டிருக்கக்கூடிய மனதை மீண்டும் மீண்டும் திருப்பி நாம் எதில் இருக்க வைக்க வேண்டும் நினைக்கின்றோமோ அதில் இருக்க வைப்பதற்காக செய்கின்ற பயிற்சி, முயற்சிக்கு பெயர்தான் தியானம். தியானம் பண்ணுறோன்னா மனசு ஓடிக்கொண்டிருக்கிற மனசை நாம் மறுபடியும் மீண்டும் மீண்டும் கொண்டு வருகின்றோம் சொல்லி அர்த்தம். அதனால் தியானத்தில் ஸ்டில் மைண்டெலாம் கிடைக்காது. தியானத்தினுடைய பலன், தியானம் நிறைவு பெற்றால் தியானத்தினுடைய வெற்றி தான் சமாதி என்று சொல்லுகின்ற மனது ஒரே இடத்திலேயே அமர்ந்து விடுவது. தியான காலத்திலேயே சமாதியை எதிர்பார்க்கக்கூடாது. சமாதி பலன், தியானத்துடைய பலன்தான் சமாதி. தியானம் பண்ணுற பேருன்னு ஒரே நாள் என் மனசு உட்கார்லையே, என் மனசு என் கூட வரமாட்டுது, என்னிடத்துல இருக்க மாட்டுது சொல்லி சொன்னால் அப்படித்தான் இருக்கும். சென்று சென்று வந்து கொண்டிருப்பது தான் தியானம். சென்று சென்று வராமல் மனது அங்கேயே இருந்து விட்டதுன்னா அதுக்கு பேர் தான் சமாதி. ஆக தியானத்தில் குறித்த விஷயத்தில் நாம் சிந்திக்க நினைக்கின்ற அந்த விஷயத்திலேயே இருப்பதற்காக செய்கின்ற முயற்சி, மீண்டும் வெளியில் வருதல், மீண்டும் சிந்தித்தல் தான் தியானம். சலிப்பு வரக்கூடாது. ஆக குறிப்பிட்ட கருத்தில் மனது நின்று விட்டால் அதற்கு பெயர் சமாதி. ஆக முயற்சி எவ்வளவு செய்கின்றோமோ என்பது இங்கே ரொம்ப முக்கியம். சில நேரம் நம்மால் முடியவில்லை என்றால் தொடர்ந்து செய்து தான் ஆக வேண்டும், வேறு வழியே கிடையாது. ஆனால் தொடர்ந்து செய்தோம் சொல்லி சொன்னால் நிச்சயமாக இந்த மனது நம்முடைய வசத்திற்கு வந்துவிடும்.
அப்படி செய்தால் பலனை நாம் கட்டாயம் அடையலாம். சரி, அப்படி செய்தால் வருகின்ற பலன் என்ன? வெளியில் மனம் போவது தான் அதன் சுபாவம். வெளியில் போகின்ற அந்த மனம் வெளியில் செல்வது குறைந்து பின்னர் நம்மிடமே இருக்கும். அவர் நம்மிடமே இருக்கக்கூடிய அந்த நேரம் இருக்கு பாருங்க, அதிகரிக்கும். அதிக நேரம் நம்மிடமே அந்த மனது இருந்து பழகும். அதான் சொல்கிறேன். இந்த பயிற்சியிலேயே ஒரு ருச்சியை நாம் அனுபவிக்க வேண்டும். இது ஒரு விளையாட்டு போல சொல்கிறார். வெளியே ஓடும் மனசு மறுபடியும் நம்ம இடத்துல வரும். வெளியே ஓடும் மனசு நம்ம இடத்துல வரும். இதை பார்த்து பார்த்து அப்படியே மெதுவாக நம்மிடத்திலே இருக்க வைப்பதற்கு பயிற்சி செய்தால் பிறகு அந்த மனம் அதிக நேரம் நம்மிடத்திலே இருந்து பழகிவிடும். அப்புறம் அது வெளியே போகாது. நம்ம சொல்லணும், சில நேரத்தில் முதல்ல அங்கே போவோம் இங்கே போவோம், இப்போல்லாம் அப்படிலாம் போகணும் எண்ணமே தோன்றதில்லை, போகவே விருப்பம் வரலன்னு சொல்கிறோம் பாருங்க. அப்படி தான், பழக்கம்தான். இந்த ஃபுட்பால் விளையாட்டில் 22 பேரும் ஒரே சைடில் தான் கோல் போடணுன்னா எப்படி இருக்கும்? நல்லாவா இருக்கும்? எதிர் இடத்துல கோல் போட்டால் தான் அதுதான் விளையாட்டு. அதுக்கு பேர் தான் விளையாட்டு. அதுபோல் மனசில் தியானத்தில் மனசு போய் வரும். அதுதான், அது ஒரு விளையாட்டு போல் நீ பயிற்சி பண்ணுன்னு சொல்கிறார். அழகாக சொல்லி கொடுக்குறார் பகவான். ஆக என்ன செய்யணும் என்ன செய்யாது, இந்த போராட்டத்தை விளையாட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மனது ஒரு விளையாட்டு களம்னு சொல்கிறார், பிளே கிரவுண்டு போல். அதில் எண்ணங்கள் என்பது தான் விளையாட்டு வீரர்கள். அந்த எண்ணங்கள் விளையாடுகின்றது. ஆக மனது எண்ணங்கள் வழியாக வெளியே செல்லும் பொழுது மனசின் மீது வருத்தம் இல்லை. எங்கே தான் போகிறது என்ன பண்ணணும்? போன் விட்டுடுன்றார். எங்கே தான் போகிறதோ போகட்டும் என்று விட்டு விட்டால் பிறகு அந்த மனம் என்ன பண்ணும்? நம்மிடமே திரும்பி வரும். எவ்வளோ தூரம் போகும்? எங்கே நீயே நானும் அங்கேன்னு சொல்கிற போல் மனது திரும்பி வந்துடும். ஆகவே நமக்கு மனசின் மீது சலிப்பு வரக்கூடாது. நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன், போதான் போய் பாருங்க. பிற்பாடு என்ன ஆகுது? மனசு வேறு இடமே கிடையாது, நம்ம இடத்துல தான் திரும்பி வரும். வேறு எங்கே போகிறதுக்கு? கொஞ்சம் நாளைக்கு அப்படி இருக்கும். ஏன்னா அப்படியே பழகி இருக்கு. ஓடின ஓட்டம், இந்த ஃபேன் இருக்கே, ஓடிக்கொண்டிருக்க ஃபேனை நிறுத்தினோம்னா, சுவிட்சை நிறுத்தினா அந்த க்ஷணமே நின்றுடாது, கொஞ்சம் ஓடித்தான் நிற்கும். அதுபோல் எப்பொழுது பார்த்தாலும் வெளியேவே ஓடிக்கொண்டுள்ள மனமானது நாம் பயிற்சி செய்ய 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 பயிற்சியினுடைய வீரியத்தினால் கொஞ்சம் கொஞ்சமாக மனது அமைதி அடைவதை பார்க்கலாம். அமைதி அடைந்த மனது நம்மிடமே அதிகமாக இருக்க பழகி கொள்ளும். ஆக மனதின் மீது சலிப்பு உனக்கு வர வேண்டாம் சொல்கிறார். ஆக வெளியே போகும் மனதை விளையாட்டாக வைத்து நாம் இந்த பயிற்சியை செய்ய வேண்டும். அப்படி விளையாட்டாக பயிற்சி செய்தால் கடினமாகவே இருக்காது. ஆக பயிற்சி செய் என்றால் செய்யாத குழந்தை என்ன பண்ணும் இல்லையா? செய்யாத குழந்தை பாட்டை போட்டு ஆடும் பாருங்க. அது போல் விளையாட்டாக இந்த தியானத்தை நாம் பழக வேண்டும். ஆக விளையாட்டில் அதிக கஷ்டம் எஃபர்ட் போட்டாலும் குழந்தை என்ன பண்ணுறது? வேர்த்து விறுவிறுத்து விளையாடினா கூட அதில் ஒரு சுகம் காண்கின்ற சந்தோஷமாக இருக்கு, கஷ்டப்படுறதில்ல. அதுபோல் தான் நாமும் இந்த தியானத்தில் சிரமப்படாமல் கஷ்டமாக நினைக்காமல் ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும்னு சொல்கிறார். ஆக இன்னும் ஒன்று சொல்கிறார், இந்த ஏதோ குழந்தைங்க பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறது போகிறோங்க, அது போல் ஏதோ ஒரு பாராயணமெல்லாம் போட்டு மனசை அதிலேயே லயிக்க விடுவது போல எல்லாம் கூட நாம் பயிற்சி செய்யலாம்னு சொல்கிறார். அப்போ மனசு வெளியே போகும், உள்ள வரும், மீண்டும் வெளியே போகும், உள்ள வரும், கஷ்டம் இருக்காது. இத்துடன் தியான சொரூபத்தை சொன்னார். இனி தியான பலனை கூறுவார். 27வது ஸ்லோகம். பிரசாந்த மனசம் ஹேனம் யோகினம் சுகமுத்தமம் உபைதி சாந்த ரஜசம் பிரம்மபூதம் அகல்மஷம். பிரசாந்த மனசம் ஹேனம் யோகினம் சுகமுத்தமம் உபைதி சாந்த ரஜசம் பிரம்மபூதம் அகல்மஷம். இந்த அத்தியாயத்தினுடைய இந்த 27வது ஸ்லோகம் முதல் 32வது ஸ்லோகம் வரை தியான பலனை, அந்த பலனை அடைந்த முக்தனின் மனதை பகவான் வர்ணிக்கின்றார். முக்தனுடைய மனது எப்படி இருக்கும், அவன் அடைந்த பலனையும் இங்கு பேசுவார். ஆக 32வது ஸ்லோகம் வரை பகவான் நாம் முன்பு பார்த்த 4 கருத்துக்களை மீண்டும் பேசி இங்கு முடிக்கப் போகின்றார்.
ஆக அந்தரங்க பகிரங்க சாதனங்களை சொன்ன பகவான், தியான சொரூபத்தை சொன்ன பகவான் தியான பலனை சொல்லி இங்கு நிறைவு செய்ய போகின்றார். ஆக இந்த தியானத்தை நிதித்தியாசனம், அது பார்த்தோம். தியானம் இங்கு பகவான் சொல்லுகின்ற தியானம் நிதித்தியாசன தியானம் சொல்லி பார்த்தோம். ஞானத்தை பெறுவதற்கு முன்பு ஒரு சாதகன் செய்கின்ற சகுண பிரம்ம தியானம் உபாசனம். ஞானத்தை பெற்ற பிறகு இங்கு செய்கின்ற தியானத்துக்கு பெயர் நிதித்தியாசனம். நிதித்தியாசனம் என்பது ஸ்ரவண மனனத்துக்கு பிறகு ஸ்ரவணத்தினால் அறியாமை சென்று மனனத்தினால் சந்தேகம் சென்று சந்தேகமில்லாமல் தெளிவாக தெரிந்த உறுதியான அந்த ஞானத்தில் நிலை பெற்றிருப்பதற்காக செய்கின்ற சாதனத்துக்கு பெயர் தான் நிதித்தியாசனம். அந்த நிதித்தியாசனத்தை செய்து ஞானத்தில் நிலை பெற்ற முக்தனுடைய மனது எப்படி இருக்கும் என்பதை இங்கு ரொம்ப அழகாக பேசுகின்றார். பிற்பாடு அர்ஜுனுடைய கேள்வி வரும், பிற்பாடு பகவானுடைய பதிலும் வரும். ஆக பொதுவாக ஒவ்வொருவருடைய மனதும் 3 குண வசப்பட்டுள்ளது. முக்குணம் என்ன? சத்துவம், ரஜஸ், தமஸ் என்கின்ற 3 குணம். இந்த 3 குண விளக்கத்தை பிறகு அத்தியாயங்கள் நாம் பார்க்க போகின்றோம். இங்கு முக்தனுடைய மனம் இந்த முக்குணத்திலிருந்தும் தமோ ரஜோ குணத்திலிருந்து விடுபட்டு சத்துவ குணத்தில் நிலை பெற்றிருக்கும் சொல்கிறார். அவன் சத்துவ குணத்தில் இருந்து கொண்டே சத்துவ குணத்தில் இருந்தும் அந்த பந்தத்திலிருந்து விடுபட்டு முக்தியை மோட்சத்தை அடைவான். நல்ல கருத்து இதெல்லாம். இதுதான் இந்த ஸ்லோகத்தின் சாரம். பொதுவாக நம்முடைய மனம் 3 குணத்தில் ஏதோ ஒரு பிடிகள் தான் இருக்கும். முக்தன் மனம் இருக்கும் மோனகத்தை சொல்கிறது போல், அதுபோல் இங்கே நம்முடைய மனம் எப்பொழுதும் 3 குணத்தினுடைய வசத்தில் ஏதோ ஒரு குணத்தின் வசத்தில் இருக்கும். முக்தனுடைய மனம் தமஸ் ரஜஸிலிருந்து விலகி சத்துவ குணத்திலே இருக்கும். ஏன்? சத்துவம் என்பது அறிவினுடைய தன்மை, அமைதியினுடைய தன்மை. ரஜஸ் என்பது எப்பொழுது பார்த்தாலும் விவகாரத்தை செய்து ஆக்டிவாக ஏதோ செய்துக்கிட்டே இருக்கணும். தமஸ் என்பது எப்பொழுதும் சோம்பல், சுறுசுறுப்பின்மை, தூக்கம், அதுதான் தமஸ். இவன் தமசிலிருந்தும் ரஜஸிலிருந்து விடுபட்டு சத்துவ குணத்திலே நிலை பெற்றிருப்பவன். ஆனால் அந்த சத்துவ குணம் கூட என்ன ஆகுன்னா கொஞ்ச காலத்தில் அமைதியாக அறிவாக இருந்த நமக்கு அதுக்கு எதுனா டிஸ்டர்ப் வந்துச்சுன்னா கொஞ்சம் சங்கடப்படுவோம். ஆக இந்த சத்துவ குண பந்தத்திலிருந்து நீ விடுபட்டு இருக்கணும்னு சொல்கிறார். அப்படி அமைதியின்மையை கூட நீ என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொண்டு அமைதியாக இருக்க பழகி கொள்ள வேண்டும். அந்த அமைதியின்மையில் நம்மால் இருக்க முடியாது தான் அந்த பந்தம். ஆக முக்தன் அந்த சத்துவ குணத்திலிருந்து வரும் பந்தத்திலிருந்தும் விலகியவனாக இருப்பான். தமோ என்பது ஜடமான தன்மை உள்ளது, மந்தமாக இருக்கும், மோகத்தில் இருக்கும். தமோ குணம் நம்மை அறியாமையிலும் மோகத்திலும் மந்தத்திலும் உறக்கத்திலும் பந்தப்படுத்தும். ஆக தமோ குண தூண்டுதலால் உறக்கம் வந்துவிடும், விக்ஷேபம் இருக்காது, லயமாகிவிடும். ரொம்ப அமைதியாகி என்ன ஆகுன்னா குரட்டை சத்தம் தான் அதுக்கு வரும். தமோ குணத்தினுடைய அடையாளம் குரட்டை. அது வகுப்புலேயே கூட சில நேரம் வந்துடும். அதுதான் சொல்லலாம், வகுப்பில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா தூங்குங்க, பக்கத்து இருக்கவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத குரட்டை இல்லாத தூங்குங்க. ஆக ஆவரணம் சொன்ன அஞ்ஞானம், சோம்பல் இந்த வசத்தில் இருக்கும். அப்பொழுது தியானம் செய்ய முடியாது. தமோகுண வசத்தில் மனசு இருந்தால் தியானம் பண்ண முடியாது. தியானம் எங்கே நடக்கும்? தூக்கத்தில் நடக்கும். ஆக ரஜோகுணம் பிரவிற்த்தி, ஆக்டிவிட்டி, சும்மா இருக்க வைக்காமல் நம்மை செயலிலேயே தூண்டி கொண்டிருக்கும். ஆக இந்த ரஜோகுணம் விக்ஷேபத்தை தந்து பந்தப்படுத்தும். இந்த ரஜோகுண தூண்டுதலால் தியானத்தில் அமர்ந்தால் அதிகமான சஞ்சலம்தான் இருக்கும். உடலை கூட அமைதியாக உட்காராது, ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆக ரஜஸின் வசத்தில் மனம் இருந்தாலும் தியானத்தில் அமர முடியாது. தமோ குணத்தின் வசத்தில் இருந்தாலும் மனம் லயமாகிவிடும், உறக்கம் வந்துவிடும். பிறகு தியானம் செய்ய வேண்டும், அமைதி அடையணும் சொன்னால் அறிவை அடைய வேண்டும் என்றால் மனம் சத்துவத்தின் வசத்தில் இருக்க வேண்டும். ஞானியுடைய மனம் சத்துவத்தில் இருக்கின்றது. சத்துவம் என்பது அறிவு, ஞானம், பிரகாசம், அமைதி, தெளிவு தன்மை உடையது, சத்துவ குணத்தின் தன்மை. அப்போ அறிவு, அமைதி தன்மையோடு நாம் இருந்தால் எதன் வசத்தில் இருக்கின்றோம்? சத்துவ குண வசத்தில் இருக்கின்றோம் என்று அர்த்தம். ஆக இந்த சத்துவமும் பந்தம் தருமா? என்ன? சத்துவம் சில நேரம் சத்துவ குணம் இருக்கும், ஞானம் இருக்காது. ஞானமில்லாத சத்துவமானது துயரத்தை தரும், பந்தப்படுத்தும். ஆக சத்துவம் தருகின்ற அமைதி, அந்த அமைதி இல்லாத இடம் அமைதி இல்லாத இடத்துல அவர்களால் இருக்க முடியாது, சங்கடப்படுத்தி கொண்டு விடும். ஆக மேலும் சத்துவ குணமானது ஒரு விதமான ஆர்டர், ஒரு ஒழுங்குப்பாடு, தூய்மை, எல்லாம் ஒரு முறையாக இருக்கணும், ஆர்டராக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும், முறையாக இருக்கணும்.
இதெல்லாவற்றையும் எதிர்பார்க்கின்ற மனம் சத்துவ குணத்தின் வசத்தில் உள்ளது சொல்லி அர்த்தம். அப்படி முறையாக அமைதியாக ஆர்டராக இல்லை சொல்லி சொன்னால் மனது அதை ஒத்துக்கொள்ளாது, சகித்து கொள்ளாது. அந்த சூழ்நிலை அவருக்கு சத்துவ குணத்தை உடையவருக்கு துயரத்தை கொடுக்கும். அந்த துயரம் தான் இங்கு பந்தம் சொல்கிறார். சத்துவ குணத்திலும் துயரம் வரும் என்று பந்தப்படுத்தும். ஏன், அந்த தன்மையுடன் இல்லாமல் நேர் ஆப்போசிட்டாக இருந்ததுன்னா இவரால் அங்கு பொறிந்து இருக்க முடியாது. சில பேருக்கு அசுத்தம், அழுக்கு, சந்தோஷமாக இருப்பார்கள், ஒரு பாதிப்பும் வராது. இது என்ன, தமஸ் ரஜஸுடைய வெளிப்பாடு அதெல்லாம். ஆனால் சத்துவம் அதை ஒப்புக்கொள்ளாது. ஆக இங்கு ஞானி சத்துவத்தில் இருப்பான், ஆனால் அதனால் வருகின்ற இந்த விதமான துயரங்கள் இவனுக்கு வராது. அதிலிருந்து விலகி இருக்கக்கூடிய மனதுடன் இருப்பான். அது தெரியும், அங்கே அமைதி இல்லை, தூய்மை இல்லை, சுத்தம் இல்லைன்னு தெரியும். இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அதில் வருகின்ற துயரத்திலிருந்து விடுபட்டிருப்பான். அதுதான் சத்துவகுண பந்தத்திலிருந்து விடுபட்டு இருப்பது, அல்லது முக்குண தன்மைகளிலிருந்து விடுபட்டிருப்பது. பகவான் அதைத்தான் இங்கே சொல்கிறார். சரி, ஞானி ரஜஸ்தமத்திலிருந்து பாதிக்கப்படாமல் இருக்கலாமே சொல்லி சொன்னார். ரஜஸ்தமத்தில் இருந்தால் ஞானம் வராது. ஞானம் பெற்றால் தானே பந்தப்படாமல் இருக்க முடியும். ஆக சத்துவத்தில் இருக்க என்ன முயற்சியை செய்யணுமோ அந்த முயற்சியை செய்து சத்துவ குணத்தை அடைந்து ஞானத்தை பெற்று பிறகுதான் அதனால் வருகின்ற பந்தத்தை அடையாமல் அதனால் வருகின்ற உத்தமமான பலனை, தியானத்தினுடைய ஞான நிஷ்டையினுடைய உத்தமமான பலனை பிற்பாடு அவன் அடைகின்றான். இதெல்லாம் இந்த ஸ்லோகத்துக்கான முகவுரையாக நாம் பார்க்கின்ற கருத்து. அழகான ஸ்லோகங்கள், நல்ல ஆழ்ந்த கருத்துக்களை உடைய ஸ்லோகம் இது. ஸ்லோகத்தை பார்க்கலாம். பிரசாந்தம், அமைதி அடைந்த சத்துவ குணத்தில் இருக்கின்ற என்று இங்கு அர்த்தம். பிரசாந்த மனசக, சத்துவ குணத்தில் இருக்கின்ற ஞானியை, ஹேனம், ஏனம் என்றால் இவனை, எப்படிப்பட்டவன், யோகினம், யோகியை, நிதித்தியாசன பலம் இங்கு சொல்லப்படுவதால் இவ்விதம் தியானம் செய்தவனை சுகம் உத்தமம் உபைத்தி, இந்த வார்த்தை பிறகு பார்க்கலாம். இரண்டாவது வரையுடைய கடைசி சொல் சாந்த ரஜசம். இந்த சொல்லும் கூட ஞானியை குறிக்கின்ற சொல்லுதான். ரஜோகுணம் அவனிடத்துல இல்லை, ரஜோகுணத்தை தவிர்த்தவன், ரஜோகுணத்திலிருந்து தனிந்தவன். சாந்தம் என்றால் நிவர்த்தம் என்று பொருள். தனிந்தவன் என்றால் தவிர்த்தவன். ரஜோகுணம் அவனிடத்திலிருந்து சென்று விட்டது, ரஜோகுண ஆதிக்கம் அவனிடத்துல இல்லை, ரஜோகுண பிடியிலிருந்து தப்பியவன் சொல்லி அர்த்தம். அடுத்து பாருங்க, பிரம்ம பூதம், அதற்கு அடுத்த சொல் ஒன்று இருக்குது பாருங்க, அகல்மஷம். அகல்மஷம் சொல்லி சொன்னால் தமோகுண பிடியிலிருந்து விடுபட்டவன், நீங்கியவன். ரஜோகுண பிடியிலிருந்து விடுபட்டவன், தமோகுண பிடியிலிருந்து விடுபட்டவன், சத்துவத்திலிருந்து நீங்கியவன் என்று சொல்லக்கூடாதீங்க. ஏனென்றால் ஏதோ ஒரு குணத்தில் இருக்கணுமே. ஆக இங்கே முதல் சொல் பார்ப்போம். பிரசாந்த மனம் அப்படி சொல்லி சொன்னால் சத்துவ குணத்தில் இருப்பவன், அதிலும் பந்தப்படாதவன். இப்படிப்பட்ட யோகியை, யோகினம், ஞானிக்கு இன்னொரு சொல் பாருங்கோ, பிரம்மபூதம், பிரம்மஸ்வரூபமாக, முக்தஸ்வரூபமாக இருப்பான். ஏன் இந்த வார்த்தையை போடுறா சொல்லி சொன்னால், இவன் உடலில் ஒரு பகுதியையே, மனதில் ஒரு பகுதியையோ நான் என்று நினைக்கவில்லை. உடலின் ஒரு பகுதியையோ, தலையையோ, உடம்பையோ, கை காலையோ அல்லது வேறு எதையோ நான் என்று நினைக்கவில்லை. மனதினுடைய ஒரு பகுதியையும் நான் என்று நினைக்கவில்லை. அவன் தன்னை அனைத்தினுடைய தன்மையாக பிரம்மஸ்வரூபமாக உள்ள அறிவாகவே பிரம்மமாக இருக்கின்றவன். ஆகவே யோகியை, நிதித்தியாசகனை, ரஜஸ்தமசிலிருந்து விடுபட்டு சத்துவத்தில் இருப்பவன் என்று நாம் அர்த்தம் செய்து கொள்ள வேண்டும். ஆக இந்த யோகியை என்ன அடைகின்றதான்? முதல் வரியுடைய கடைசி சொல் பாருங்க, சுகம் உத்தமம், உத்தமமான சுகம், உயர்ந்த சுகம், உபைதி அவனை அடைகின்றது. பொதுவாக ஞானி சுகத்தை அடைவான் என்று சொல்வார்கள். ஆனால் சுகம், பிரம்மத்தை உணர்ந்த ஞானியை சுகம் அடைகின்றது சொல்லி கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறார். இங்கு உத்தமமான சுகம் என்ன? ஞானிக்கு இங்கே உத்தமமான சுகத்துக்கு சப்ஜெக்ட் யாருன்னா ஞானி. ஆமாம், ஞானியை இந்த சுகமானது அடைகின்றது. உத்தமமான சுகம் இவனை நாடி அடைகின்றது. இவன் நாடலை, நாட நாட விலகி ஓடும். செய்து பாருங்க, அதான் சொல்கிறார். விரும்பி போனால் விலகி போகும், விலகி போனால் விரும்பி வரும் என்பார்கள். அது போல். ஆனால் மனதில் இது வரணும் என்று விட்டால், சரி நம்ம நினைக்கலாம், சரி மனசில் நான் ஏதோ வரணும், அதுக்கு எதிராக நினச்ச வரும்னு சொல்கிறாங்க,
எதிராக நினைக்கிறேன்னா மனசுக்கு நல்லா தெரியும், இல்லை சும்மா நினைக்கிறேன்னு சொல்லிட்டு விரும்பி நினைக்கணும். நம்ம அப்படி விரும்பி நினச்சோம்னா இதெல்லாம் நம்ம விட்டு விலக வேண்டும்னா விலகும், வரணும்னா நம்ம அடையும். எதுவும் வேண்டாம் என்று சென்றவன் ஏதோ ஒரு சுகமானது இவனை நாடி தேடி அடைகின்றது. சரி, உத்தமமான சுகம் சொல்லி சொன்னால் அதமமான சுகம் இருக்கான்னா இருக்கின்றது சொல்லி சொல்கிறார். எதை அடைந்தால் அதற்கு பிறகும் அடைய வேண்டிய ஒரு சுகம் இருக்குமோ அதற்கு பேர் அதமமான சுகம் சொல்கிறார். ஆனால் ஆத்மாவை பற்றிய சுகம், அதற்கு மேல் ஒரு சுகம் இல்லை. ஆகவே இது உத்தமமான சுகம் சொல்லி பகவான் சொல்லுகின்றார். ஆக உத்தமமான சுகம் சொல்லி சொன்னால் நிரதிசய சுகம், எம் லப்த்வா அபரம் லாபம், வேறு ஒன்றை நினைக்காத, இல்லை அதற்கு மேல் ஒன்று இல்லாத ஒரு சுகம். ஆக நம்முடைய சுகமெல்லாம் துக்கம் கலந்த சுகமாக இருக்கான். துக்கம் கலக்காத இதற்கு மேல் இல்லை என்ற ஒரு சுகம், அந்த சுகம் ஞானியை சென்று அடைந்து விட்டது. ஆக இந்த சொற்களை எல்லாம் நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எப்படிப்பட்ட சுகம் ஞானிக்கு வரணும் என்றால் வருவதாக இங்கு சொல்கிறார். பார்த்தா இப்படிப்பட்ட சுகம் வர ஞானிக்கு விஷயமாக இருந்தது என்ன? ஒருவரை ஒரு சுகம் அடைய வேண்டும் என்றால் அதற்கு காரணம் எதுவாக இருக்கும்? எந்த விஷயமாக இருக்கும்? இந்த உத்தமமான சுகம் எதிலிருந்து வந்தது? ஆத்மாவிலிருந்து வந்தது. இப்போது ரசகுல்லாவோ, குலோப்ஜானோ, ஜாங்கிரியோ, ஜிலேபியோ, மைசூர் பாக்கோ ஏதோ ஒன்று சாப்பிட்டா அந்த பொருளிலிருந்து ஒரு சுகம் வருகின்றது. சரி, ஆத்மா என்ற பொருளை அனுபவிக்கும்போது சுகம் வந்தது சொல்லி சொன்னால் ஆத்மா ஒரு ஆப்ஜெக்ட் ஆகிடுமே, பொருள் ஆகிடுமே. எதற்கு? சுகத்தை தருவதற்கு. பிறகு விஷயமாக இருப்பது என்னவென்றால், இங்கு ஆத்மா என்பதை விட ஆத்ம ஞானம், ஆத்மாவை பற்றி அறிவினால் இவனுக்கு சுகம் வந்ததான். ஆத்மாவை ஒரு பொருளாக இங்கே சொல்லலை, ஆத்மாவாக நான் இருக்கின்றேன், அந்த ஆனந்த வடிவமாக நான் இருக்கின்றேன் என்ற அறிவினால் இவனுக்கு ஒரு சுகம் வந்தது. ஆக இந்த சுகத்தை அனுபவிக்க ஆத்மா ஒரு பொருளாக இல்லை, சுகத்துக்கு ஆத்மா விஷயம் இல்லை, அனுபவிக்கக்கூடிய விஷயமாகவும் அது இல்லை. ஏனென்றால் ஆத்மா அனுபவிப்பவனாக இருக்கின்றது, நானாக இருக்கின்றது, தானாக இருக்கின்றது. ஆகவே ஆத்மா அனுபவிக்கப்படும் பொருள் இல்லை, அதுவே சப்ஜெக்ட், அது ஆப்ஜெக்ட் இல்லை. ஆனால் பகவான் ஞானியுடைய மனதில் இப்படி ஒரு சுகம் வரும் என்று சொல்கின்றார். மேலும் விஷயங்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.